ஹாய் மடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷா படத்தோட 5வது பாகத்தை தான் பார்க்க போறோம். அப்படி இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 4 படத்தோட கதையும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே அப்பப்போ அந்த முதல் 4 படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்துட்டு போகும். அந்த நேரத்துல கதை புரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களை எல்லா பாகத்தையும் பார்க்க சொன்னேன். அந்த 4 பாகத்துக்கான வீடியோ லிங்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்ட் டெக்ஸ்ட்ல ஒருத்தரோட கை கால் வாய் எல்லாத்தையும் கட்டி ஒரு டேபிள்ல படுக்க வச்சிருக்காங்க. இப்போ அந்த பையன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். அவன் எப்படி இங்க வந்தான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல போல. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்றான். அப்போ இவனை கட்டி போட்டு அந்த கொலகார பையன் டிவில வரான். எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ வீணடிச்சிருப்ப அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எல்லாம் உங்ககிட்ட என்னை காப்பாத்து நீ எப்படி கதறி இருப்பாங்க, நீ கொஞ்சமாவது மனசு இறங்கி வந்தியாடா? அவங்க பட்ட அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பா நீ அனுபவிச்சாகணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சோ அதனால தான் உன்னை அள்ளிக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆட போறோம். அந்த கேமோட எண்ட்ல நீ உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். சரியா? நீ படுத்திருக்க அந்த இடத்தோட டாப்ல பாரு, ஒரு ஷார்ப்பான கோடாரி மாதிரி ஒன்று இருக்கும். நான் டைமர் ஆன் பண்ணதுமே அது கொஞ்சமா கீழ் நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்போ உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிஷினுக்குள்ள கையை விட்டு ஒரு பட்டனை அமுக்கினா உன்னோட கையதுல மாட்டி சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமா போகும். ஒருவேளை கையை நீ உள்ள விட்டா வலிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மேல இருந்து கீழே வர கோடாலி உன் வயித்தை கிழிச்சு உன்னோட குடலை கிளி கிழிச்சு அப்படியே ரணகுடுறமா ரத்தம் தெறிக்க செத்து போவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த வீடியோ முடியுது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. மேல இருந்து அந்த கத்தி அப்படியே கொஞ்சமா கீழே வருது. அவனோட வயிற்றுக்கு பக்கத்துல அது கொஞ்சமா வரத பார்த்துட்டு ஐயோ செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அந்த கொலகார பையன் சொன்ன மாதிரி அந்த மிஷினுக்குள்ள கையை விட்டு ஒரு பட்டனையும் அமுக்குறான். அந்த கையும் கொஞ்சமா நசுங்க ஆரம்பிக்க போற நேரத்துல அங்கேயும் பயம் வந்துருது. அச்சோ எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளில எடுப்பான் பாருங்க. அந்த கத்தி அப்படியே கொஞ்சமா இவனுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்குது. மறுபடியும் பயம் வந்துருது. ஐயோ உயிர் போயிடும் அப்படிங்கிற பயத்துல மறுபடியும் அவனுக்கு பக்கத்துல வரத பார்த்துட்டு அவனுக்கு பயம் வந்துருது. ஆகா உயிர் போயிடக்கூடாது, நம்மளுக்கு கை போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கையை எடுத்து அந்த மிஷினுக்குள்ள விட்டு அந்த பட்டனையும் அமுக்கி விட்டுறான். பாக்குறதுக்கு ஹைட்ராலிக் மிஷின் மாதிரி இருக்குது. இவன் கையை உள்ள விட்டு பட்டன் அமுக்கறதும் அவன் கையை அப்படியே நசுக்கி ரத்தம் அப்படியே கடகடன்னு ஊத்தி ஓடிட்டு இருக்கும்போது அந்த மிஷினுக்குள்ள இருந்து கையை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுது. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்னு பெருமூச்சு விட போற கடைசி செகண்ட்ல இவனோட வயிற்றுக்கு நேரா வந்த அந்த கத்தி இவன் வயிற்ற கிழிச்சு குடல் எல்லாத்தையும் அப்படியே 4 பக்கமும் தூக்கி வீசும் பாருங்க. ஒரு பக்கம் பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தா கூட வழக்கமா அந்த வில்ல பையன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் கொடுக்குற டாஸ்க முடிச்சா கண்டிப்பா கொலை பண்ண மாட்டான். ஆனா இந்த பையன் டாஸ்க முடிச்சதுக்கு அப்புறம் கூட எதுக்காக இவனை கொன்னா அப்படின்ட்டு தெரியல. அப்போ இவன் செத்து போறத யாரோ ஒருத்தவங்க கதவுக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா சாபத்தோட 3வது அப்புறம் 4வது பாகத்தோட எண்டை காட்டுறாங்க. 3வது பாகத்துல தன்னோட பொண்ணை தேடி வந்த ஜேக்ஸ் அப்படிங்கிறவன 4வது பாகத்துல வந்த ஏஜென்ட் வந்து சுட்டு தள்ளிருப்பார் இல்லையா? அப்போ அந்த ஷா கொலைகாரம் பண்ண மாதிரியே எல்லா கொலைகளையும் 4வது பாகத்துல நாம பார்த்த அந்த டிடெக்டிவ் ஆபீசர் தான் எல்லாரையுமே கொலை பண்ணிருப்பான். அந்த கொலைகார பையன் இந்த ஏஜென்ட்டை இந்த ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். இந்த சீனோட தான் போன பார்ட் முடிஞ்சிருக்கும். சரியா? அந்த முடிஞ்ச இடத்துல இருந்தே இப்போ இந்த பார்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. சோ இவன் போன் எடுத்து கால் பண்ணலான்னு பாக்குறான். அந்த போன்லயும் சிக்னல் இல்ல. சரி என்ன தாண்டா பண்றதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரகசிய கதவு ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணிடுறான். வழக்கம் போல உள்ள வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. அதை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான். இதை பாருங்க ஏஜென்ட் ஐயா, நீங்க வந்திருக்கிறது சரியான இடம் தான். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் சரியா செஞ்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இதுக்கப்புறமும் முன்னேறி போக நினைக்காதீங்க. அது உங்களோட உயிருக்கே ஆபத்து அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா அந்த கொலகார பையன் சொன்னதை கேட்காம இந்த ஏஜென்ட் தம்பி அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போறான். அவன் உள்ள வரத பார்த்துட்டு அந்த கொலகார பையன் அவனை ஒரே லாவா லாவி போடுறான். கட் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஏஜென்ட்டோட தலையை மட்டும் ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சு அதுக்குள்ள தண்ணி போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த கிளாஸை இவனால உடைக்கவே முடியல. இப்போ அந்த கண்ணாடி பட்டிக்குள்ள தண்ணி மொத்தமா வர ஆரம்பிக்குது. மொத்த மண்டையும் தண்ணிக்குள்ள போயிடுது. மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை எடுத்து தன்னோட தொண்டைக்குள்ள குத்தி உள்ள போக வச்சுட்டு அந்த ரீஃப்ல எடுத்துட்டு அது வழியால மூச்சு விடுறான். கட் பண்ணா அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. அது மட்டும் இல்லாம 3வது பார்ட்டோட ஹீரோவான ஜேக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தன்னோட பொண்ணை தேடி இங்க வந்து தான் செத்து போயிருப்பா. இப்ப அந்த பொண்ணை அந்த டிடெக்டிவ் போலீஸ்காரன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. ஆக்சுவலா அந்த பையன் தான் எல்லா கொலைகளையும் பண்ணிருப்பான். ஆனா அந்த பையன் எனக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தமே இல்ல, இந்த பொண்ணை காப்பாத்த தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 3வது பார்ட்ல காணாம போன குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த பையன் நேக்கா வெளில வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் உயிர் போற நிலைமையில வெளில வரத பார்த்துட்டு ஆஹா இவ இன்னும் செத்து போகலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த உண்மையான கொலகாரம் இருக்கான் பாருங்க. அவனோட மனைவி ஒரு லாயர் ஆபீஸ்ல இருக்காங்க. அந்த கொலகார பையன் சாவறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துருப்பான் போல. அந்த பாக்ஸ் அந்த பொண்ணுகிட்ட லாயர் கொடுத்ததும் இவ கழுத்துல போட்டிருந்த ஒரு செயின்ல தான் அந்த பாக்ஸ்க்கான சாவியை வச்சிருப்பா போல. அந்த சாவியை எடுத்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு பாக்குறா. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டல. பட் இருந்தாலும் அந்த லேடி அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் போலீஸை காட்டுறாங்க. இந்த போலீஸ் வந்து ஒரு கொலகார பையன் இல்லையா? சோ நம்ம இவனை கொலகார போலீஸ் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அந்த பையலுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது. அந்த கொரியரை ஓபன் பண்ணி பார்த்தா நீ யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குது. அதை பார்த்ததும் கொலகார போலீஸுக்கு செம்ம பயம் வந்துருது. சோ அந்த உண்மையான கொலகாரம் இருக்கான் பாருங்க, அந்த கொலகார பையலோட ட்ரெஸ் வாட்ச் போன் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி வச்சிருப்பாங்க போல.
போல அதுல அந்த கொலகார பையோட போனை மட்டும் இவன் போய் எடுத்துக்கிறான். கட் பண்ணா தொண்டையில குத்துவாங்கன்னு நம்ம ஏஜென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஏஜென்ட் கூடவே ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ செத்து போயிட்டா போல. அப்படி அந்த பொண்ணு பூமியை காலி பண்ணிட்டு மேலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூடவே இருந்த ஏஜென்ட்டையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியா நம்ம ஏஜென்ட்டோட பேரை சொல்லிட்டு செத்து போயிருப்பா போல. அப்படின்னா இந்த பொண்ணோட சாவுக்கும் நம்ம ஏஜென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வயசான ஏஜென்ட் ஒருத்தர் வந்து இங்க வராரு. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு வயசான ஏஜென்ட் இங்க வராரு. அப்படி அவர் சொல்றதை கேட்டுட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு செம்ம கோவம் வந்துருது. அந்த பொண்ணு செத்து போகும்போது எதுக்காக என் பேரை சொன்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அந்த கொலகார பையலை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்ட்டு இவர் சொன்னதும் அந்த வயசான ஏஜென்ட் கோவப்பட்டு போயிடுறாரு. இப்ப இந்த கொலகார போலீஸ் காட்டுறாங்க. அந்த பையன் ஒரு 4-5 பேர் அள்ளிட்டு வந்து ஒரு ரூம் குள்ள போட்டு அவனுங்க கழுத்துல ஒரு காலர் மாட்டி அதை வந்து ஒரு செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். எல்லாரும் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமா கட்டி எடுக்கிறத பார்த்துட்டு அச்சோ நமக்கு என்னாச்சு, நம்மள யார் இங்க கொண்டு வந்து கட்டி போட்டா என்ன ஏதுன்னு தெரியலேன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பாருங்க ஜிக்ஸான்னு ஒரு கொலகார பையன் இருந்தா அந்த பையன் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவான். நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் மட்டும் தான் பாத்துருக்கேன், ஆனா கடைசியில நானே வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இது கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த கொலகார பையன் செத்து போயிட்டதா நான் நியூஸ்ல பார்த்தேன். அப்படின்னா கண்டிப்பா இவன் வேற எவனோ ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த டிவி ஆனாகுது. அந்த டிவில அந்த கொலகார பையன் வந்து இப்ப நம்ம ஒரு கேம் ஆட போறோம். அந்த கேமோட எண்ட்ல நீங்க உயிரோட இருக்கிறதும் இல்ல இல்லாம போறதுக்கும் காரணம் கண்டிப்பா நீங்களா தான் இருக்க போறீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரே செங்கிலியால உங்க எல்லாரோட கழுத்தையும் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். உங்க கழுத்துல இருக்கக்கூடிய லாக்க ஓபன் பண்றதுக்கான சாவி உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்குது. உங்க எல்லாரையும் ஒரே செங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கேன். சோ நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அந்த சாவியை எடுத்து தப்பிக்க முடியாது. சோ ஒருத்தர் லாக்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் அந்த லாக்க ரிமூவ் பண்ண முடியும். ஆனா வெறும் 60 செகண்ட் மட்டும் தான் உங்களுக்கு டைம். அந்த டைமுக்குள்ள நீங்க தப்பிக்கல அப்படின்னா உங்க தலை அப்படியே தனியா துண்டா போய் கீழே விழுந்துரும். இந்த கேம் நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க லைஃப்ல ஏகப்பட்ட தப்புகள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நடத்தக்கூடிய இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு ஒருவேளை நீங்க வெளில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தப்பு பண்ணவே தோணாது. ஒருவேளை தப்பு பண்ண நினைச்சா கூட இப்போ நீங்க விளையாட போற இந்த கேம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். சோ மறுபடியும் நம்மள இந்த மாதிரி கேமை விளையாட விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே நீங்க சும்மா இருந்துருவீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. சோ அதுக்காகத்தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கேமை இப்ப ஸ்டார்ட் பண்ண சொல்றான். இந்த கேமை இவங்களாவே தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ 15 நிமிஷத்துக்குள்ள இந்த கேமை இவங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அந்த மொத்த இடமும் வெடிச்சு செதற மாதிரி அந்த கொலகார பையன் செட் பண்ணி வச்சிருக்கான். நாம இந்த கேமை விளையாடாம இருந்துட்டா நம்ம எல்லாருமே தப்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நாம மட்டும் இந்த கேமை 15 நிமிஷத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த மொத்த இடமும் வெடிச்சு செதறி போயிடும். ஏன்னா நம்ம இருக்கிற இந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பாம்ஸை செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணு சொல்றத அங்க இருக்கக்கூடிய யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மொட்டை பையன் மட்டும் இந்த பொண்ணு சொல்றத கரெக்டா கேட்டுக்கோங்கடா, ஏன்னா இவ வந்து ஒரு பாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ பாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பையன் கிட்ட எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அந்த பையன் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாங்கறான். இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு தவிர மத்த எல்லாருமே தன்னோட கழுத்துல இருந்த அந்த லாக்க வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த லாக்க ரிமூவ் பண்ணாத பொண்ணோட கழுத்து மட்டும் ஒரு கத்தில போய் குத்தி அப்படியே தலை தனியா உடம்பு தனியா அப்படின்னு சொல்லிட்டு 2 துண்டா போய் கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு ஒருத்தி அங்க இருக்கிற எல்லா சாவியையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறா. சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அந்த கொலகார போலீஸ் பாருங்க, அந்த பையலுக்கும் இங்க நடக்கக்கூடிய கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. சோ அந்த கொலகார போலீஸை பத்தின ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு வந்து பாக்குறான். ஆனா எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. அப்போ அந்த கொலகார பையன் டீல் பண்ண ஏதாவது கேசஸ் இருக்கா அப்படின்ட்டு பாக்குறான். ஒரு வீணா போன விளங்காத பையன் அவனோட தங்கச்சியை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருப்பான் போல. அந்த நியூஸ் வெளியான கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை ரேப் பண்ணவன ஜிக்ஸா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த கொடூரமான கொலகாரன் அந்த பையலை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த நியூஸை பார்த்ததுமே இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த கொலையை கண்டிப்பா அந்த கொலகார போலீஸ் தான் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஜிக்ஸாவோட பேர் சொல்லிட்டு இந்த பையன் தான் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு இவன் அப்படியே யோசிச்சுட்டு வருவான் பாருங்க. அப்ப நம்ம ஒரு வயசான ஏஜென்ட்டை பார்த்தோம் இல்லையா, அந்த ஏஜென்ட் ஐயா நம்ம ஏஜென்ட்டா பாத்துறாரு. இந்த டைம்ல நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்ட்டு அவர் கேக்குறாரு. ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் சார், அதை எடுத்துட்டு போக தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் செத்து போனாரு பாருங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கொலகார போலீஸ் இருக்கான் பாருங்க, அவன் எப்படி கொலை பண்ணா அப்படிங்கறத நமக்கு சீனா காமிச்சிட்டு இருக்காங்க. அவனை கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண மாதிரி அவன் செத்து போய் கிடக்கிற இடத்துக்கு வரான். பட் வந்தவன் இவனை எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் என் தங்கச்சியா கொலை பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு கொலையையும் பண்ணிட்டு அந்த கொலைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கொலையை பண்ணவனை தேடி கண்டுபிடிக்க வர மாதிரி இவனே இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கான். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஏஜென்ட்டுக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துருது. அட கொடூர குரங்க, எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியா அந்த கொலைபலியை தூக்கி அந்த ஜிக்ஸா வில்ல மேல போட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த கொலகார பையன் அள்ளிப்பட்ட 5 பேர்ல இப்ப 4 பேர் தான் இருக்காங்க இல்லையா. இப்போ அந்த 4 பேர் சேர்ந்து நம்ம எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செத்து போன அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்தா அப்படின்ட்டு இந்த மொட்டை பையன் கரெக்டா சொன்னான் இல்லையா. இப்போ செத்து போன அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்தா அப்படிங்கிறதையும் அவன் எப்ப அந்த வேலையை விட்டா அப்படிங்கிறதையும் கரெக்டா சொல்றான். டே மொட்டை பையில உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தன் கேட்கறான்.
வச்சிருக்கான். அவன் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே அந்த மொட்டை பையன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய மத்த எல்லாரோட டீடைல்ஸையும் கரெக்டா சொல்றான். டே மொட்டை பையில உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் அந்த மொட்டை பையன் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கறத சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கொலகார பைய டிவில வந்து இதை பாருங்க மக்களே, நீங்க நிக்கிற இடத்த சுத்தி மொத்தம் 4 வழிகள் இருக்குது. அந்த 4 வழிகளுமே பூட்டப்பட்டிருக்கு. பட் அதை திறக்கிறதுக்கு மொத்தம் 4 சாவி தேவைப்படும். ஆனா வெறும் 3 சாவியை மட்டும் தான் மேல இருக்கக்கூடிய ஜார்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். அந்த சாவியை கண்டுபிடிச்சு சீக்கிரம் வழியை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. கொடுத்திருக்க டைம் முடியறதுக்குள்ள இந்த டாஸ்க் நீங்க முடிச்சே ஆகணும். அப்படி இல்லனா இந்த ரூம்குள்ள நான் செட் பண்ணி வச்சிருக்க அந்த பாம் எல்லாம் வெடிச்சு சதுரும். டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாதவங்க கண்டிப்பா கதற செத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. அந்த ஜாருக்குள்ள கிடக்கிற சாவி எடுக்கிறதுக்காக இந்த மொட்டை பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் ஒரு கட்டை எடுத்து அந்த ஜாரை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கும்போது மொத்தம் இருக்கிறது 3 வழி தான். சோ 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இங்க இன்னொரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருப்பான் பாருங்க. அந்த பையோட மண்டையில இந்த மொட்டை பையன் ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு படுக்க வச்சுட்டு நாங்க 3 பேர் மட்டும் தாண்டா தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு சொல்றான். சாவியை கண்டுபிடிச்சு அந்த வழியெல்லாம் ஓபன் பண்ண போற கடைசி செகண்ட்ல அந்த மொட்டை பையோட தலையில ஒரு கோட்டு போட்டாக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு கட்டையை எடுத்து பட்டார்னு அடிச்சு அவனை படுக்க வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த 3 பேர் சேர்ந்து அந்த வழிக்குள்ள போயிடுறாங்க. டைமர் முடிஞ்சு பட்டார்னு வெடிக்க இவன் டமார்னு செத்து போயிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட்டை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை கொண்டா பாருங்க, அவன் பேரு ஷேத். ஜிக்ஸா கொலைகார எப்படி கொலை பண்ணுவானோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் அந்த கொலைகார போலீஸும் கொலை பண்ணிருப்பான். அவன் பண்ண கொலைகளோட இவன் பண்ண கொலைகளும் எப்படி ஒத்து போகுது, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு அவன் மண்டே பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கொலைகார போலீஸுக்கு அந்த ஜிக்ஸா வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பான். நீ யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. அந்த லெட்டரை வந்து இப்ப நம்ம ஏஜென்ட் பாக்குறாரு. அப்படி இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஜிக்ஸா கொலைகாரனும் நம்ம கொலைகார போலீஸும் சேர்ந்து நிறைய மர்டர் பண்ணிருப்பாங்களோ, அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கொலைகார போலீஸும் அந்த ஜிக்ஸா கொலைகாரனும் மீட் பண்ணிட்டு காட்டுறாங்க. அதுவும் இந்த கொலைகார போலீஸ் வந்து ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இந்த ஜிக்ஸா கொலைகாரன் அவனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி நின்னுகிட்டு ஒரு ஊசி எடுத்து நம்ம கொலைகார போலீஸோட கழுத்திலே குத்திடுறான். மயக்கப்பட்ட கொலைகார போலீஸ அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சு அவனை ஒரு வித்தியாசமான முறையில போட்டு தள்ளதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா இந்த கொலைகாரன் அந்த கொலைகார போலீஸை கொலை பண்ணாம உன் தங்கச்சி அவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ திரும்ப அவனை கொலை பண்றது தப்பு. அதுக்கு பதிலா அந்த பயலுக்கு நீ சாவை விட ஒரு பெரிய கொடூரமான தண்டனை கொடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தண்டனைகளை நீ யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் கடத்திட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு ஒரு 1008 புத்திமதியை அவன் காதுல அள்ளி போட அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஏஜென்ட் தப்பியா காட்டுறாங்க. அதாவது அந்த ஜிக்ஸா கொலைகாரனுக்கு நம்ம கொலைகார போலீஸ் தான் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத இவன் கண்டுபிடிச்சிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இந்த பக்கம் அந்த கேம் நடக்குது இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த மொட்டை பையை வெடிச்சு சதுரிப்பு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த 3 பேரும் அந்த வழியில இருந்து வெளில வராங்க. சரி இதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த கொலைகார போலீஸும் அந்த ஜிக்ஸா கொலைகாரனும் சேர்ந்து செஞ்ச எல்லா கொலையும் நம்ம ஆளு ஒண்ணா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. சீனை கட் பண்ணா அப்படியே இந்த பக்கம் அந்த கேம்ல விளையாடுற மீதி இருக்கிற 3 பேரை மட்டும் காட்டுறாங்க. இப்போ அந்த டாஸ்கை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த கொலைகார பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க நிக்கிற இடத்த சுத்தி மொத்தம் 5 லாக் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு மொத்தம் 5 எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா உங்க 3 பேர்ல ஒருத்தரை கொலை பண்ணி நீங்க நிக்கிற இடத்துல இருக்க டப்புக்குள்ள போட்டு அந்த 5 எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டையும் தூக்கி அவங்க மேல வைக்கணும். உங்கள யார் சாகணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. இப்ப உள்ள ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் தன்னை காப்பாத்தின அந்த பொண்ணுகிட்ட இப்ப நம்ம யார் செத்து போறது, நீ யாரை கொலை பண்ணணும் ஏதாவது முடிவெடுத்து வச்சிருக்கியா அப்படின்ட்டு கேக்குறான். தம்பி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, ஒன்னதான் நான் கொலை பண்ணி இதுக்குள்ள போடலான்னு இருக்கேன். சோ செத்து போடா செத்த பையன் மௌனேன்னு ஒரு கட்டையை எடுத்து பட்டார அடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்றுட்டு இருந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்து இந்த பொண்ணோட கழுத்துல ஒரே குத்தா குத்தி விட்டுறா. செத்து போய் கீழே விழுந்த அந்த பொண்ணை தூக்கி அந்த டப்புக்குள்ள போட்டு அங்க இருக்கிற அந்த 5 எலக்ட்ரிக் ஷாக்கெட்டை எடுத்து இந்த பொண்ணு மேல வச்சதும் அந்த பொண்ணோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் பாஸ் ஆக அங்க இருக்கக்கூடிய எல்லா லாக்குமே ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சேர்ந்து அந்த இடத்த விட்டு நேக்கா வெளில ஓடி வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேஸ இப்போ புதுசா வேற ஒரு ஏஜென்ட் பாத்துட்டு இருக்காரு. அந்த ஜிக்ஸா கொலைகாரோட மனைவி இங்க வந்து இத பாருங்க சார், இந்த கேஸை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீடைலையும் நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு விடாம என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜிக்ஸா கொலைகாரனுக்கு 3வது பார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த சீனை தான் காட்டுறாங்க. தான் கண்டிப்பா செத்து போவோம் அப்படிங்கிறது அந்த ஜிக்ஸா கொலைகாரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. சோ நான் செத்து போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருந்த எல்லா கொலை செய்யற அந்த வேலைகளையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த கொலைகார போலீஸோட கையில ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்பி வச்சிடறான். அப்படியே அந்த சீன் கட்டாக இப்போ இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட்டை காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த 3rd and 4th எண்ட் வரைக்கும் இங்க நடந்த எல்லா கொலைகளுக்குமே காரணம் ஜிக்ஸா கொலைகாரோட சேர்த்து அந்த கொலைகார போலீஸும் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா போட்டு காட்டுறாங்க. உன்னை கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஏஜென்ட் ஐயா ஒரு பக்கம் சபதம் எடுக்க அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் இந்த கேம் ஆடுற 4 பேரை காட்டுறாங்க. சாரி 4ன்னு தப்பா சொல்லிட்டேன், இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் இப்போ
கடைசி லெவல்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரு 5 பீக்கர் வச்சிருக்காங்க. அந்த பீக்கருக்குள்ள போற மாதிரி சரியா 5 ஓட்ட கூட இருக்குது. அந்த பீக்கருக்குள்ள எதையோ ஊத்தி ஃபில் பண்ண மட்டும் தான் அங்க இருக்கிற கதவு வந்து ஓபன் ஆகும். ஆனா அதுக்குள்ள என்ன ஊத்துறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஒருவேளை நம்மளோட ரத்தத்தை ஊத்தி தான் இதை ஃபில் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸுக்குள்ள மொத்தம் 5 பீக்கர் இருக்கிறத பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒன்று தோணுது. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து விளையாடி இருந்தோம்னா இப்போ நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிற இந்த கடைசி லெவலுக்கு நம்ம 5 பேருமே வந்திருப்போம். அதுக்கப்புறம் கடைசி லெவல்ல இருக்கிற இந்த பீக்கர்ல நம்ம கொஞ்சம் பிளட்டை கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் கதவெல்லாம் திறந்திருக்கும். நம்ம ஈஸியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கலாம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கறத உணர்றா. அதாவது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க விளையாண்ட அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல எல்லாரும் அடிச்சு முடிச்சுக்கிட்டு அந்த சாவி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒவ்வொருத்தரா போய் தான் அந்த சாவி எடுத்துட்டு வந்து இவங்க கழுத்துல இருந்த அந்த காலரை ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்கணும். ஆனா இவங்க அப்படி பண்ணாம அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. அடுத்ததா 2வது கேம்ல தப்பிக்கிறதுக்கு 4 வழி இருந்துச்சு. ஆனா 3 வழியை மட்டும் தான் திறக்க முடியும். அதனால ஒருத்தனை போட்டு தள்ளலாம் மட்டும் தான் மீதி 3 பேரும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மொட்டை பையில மட்டும் வெளில விட்டுட்டு இவங்க 3 பேரும் அந்த வழிக்குள்ள போய் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக உள்ள போய் உட்கார்ந்த அந்த ஒவ்வொரு வழியிலையும் குறைஞ்சது 2 பேராவது உட்காரலாம். அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, அந்த 2 வழியில 2 பேர் உட்கார்ந்திருக்கலாம். மீதி இருந்த ஒரு வழியில ஒருத்தர் உட்கார்ந்திருக்கலாம். அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கேம் கரெக்டா ஆடி எல்லாம் இங்க வந்திருந்தா கூட 5 பேரும் ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். இப்போ அங்கேயும் தப்பிக்கிறதுக்கான வழியை கோட்டை விட்டுட்டு 3வது கேம் ஆட போயிட்டாங்க. அங்க இருந்த கதவுக்குள்ள திறக்கிறதுக்கு மொத்தமா 5 எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டை கொடுத்திருப்பாங்க. 5 பேரும் தப்பிச்சாங்க வந்திருந்தாங்கன்னா 5 பேரோட கையிலையும் கொஞ்சமா ஷாக்கை கொடுத்து ஈஸியா அந்த கதவை திறந்து எல்லாரும் இப்போ கடைசி கேமுக்கு வந்திருக்கலாம். ஆனா அங்கேயும் கோட்டை விட்டானுங்க. இப்போ இந்த 2 பேர் மட்டும் தான் கடைசி லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன கதை சொன்னாலும் எக்ஸாக்ட்டா அதே கதையை தான் அந்த கொலகார பயலும் சொல்றான். உங்களுக்கு மொத்தமா 15 நிமிஷம் டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ள அந்த பீக்கரை நீங்க ரத்தத்தால ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களை அள்ளி வச்சு கொளுத்துறது கன்ஃபார்ம் சொல்லிட்டு அந்த வீடியோத்தோட கட் ஆகுது. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு கரெக்டா இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் இந்த இடத்துக்கு வந்ததை இன்னொரு ஏஜென்ட் லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சு அவரு இந்த பக்கம் இப்போ வந்துட்டு இருக்காரு. கடைசி கேம் ஆடிட்டு இருக்க இந்த 2 பேருக்கும் வெறும் 15 நிமிஷம் மட்டும் தான் டைம். அந்த டைம்குள்ள இந்த டாஸ்க் இவங்க முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா பாம் அடிச்சு செத்து போயிடுவாங்க இல்லையா? சோ அந்த ஓட்டக்குள்ள இவங்க கையை விட்டதும் கை கட்டாக்கி அப்படியே ரத்தம் ஒரு பக்கம் ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அவனோட 2 விரலுக்கு இடையில தான் அந்த கத்தி கொஞ்சமா கிழிச்சிட்டு இருக்குது. அவன் விரலையும் தாண்டி அப்படியே கை வரைக்கும் மேல ஏறி போயிட்டு இருக்குது. ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது. அந்த பயலுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கும் அதே நிலைமை தான். இப்ப அப்படியே இந்த பக்கம் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்டரை நம்ம ஏஜென்ட் ஐயா எடுக்கிறாரு. அதுல அந்த கொலகாரம் பேசுறான், இதை பாருங்க ஏஜென்ட் சார், நான் தயவு செஞ்சு சொல்றேன், இத்தோட நிறுத்திக்கிட்டு அப்படியே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க செத்து போயிடுவீங்க. ஒருவேளை நீங்க செத்து போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போய் படுத்துங்க, கண்டிப்பா நீங்க தப்பிச்சிடலாம். நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்போ அந்த கொலகார போலீஸும் இப்ப இவன் இருக்கிற அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்படியே தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கையை கட் பண்ணிக்கிட்டவன காட்டுறாங்க. டே நாம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம், நாம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பையத்தோட கையை பாக்குறான். அவனோட விரலை இடுக்கல ஆரம்பிச்சு அவனோட முழங்கை வரைக்கும் அப்படியே 2 துண்டா போய் நிக்குது. இப்போ நம்ம ஏஜென்ட்டை தேடி அந்த கொலகார போலீஸும் பின்னாடியே வந்துடுறான். 2 பேரும் தாறு மாற சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த கொலகார போலீஸை நம்ம ஏஜென்ட் தூக்கி அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டுறான். அந்த பெட்டிக்குள்ள அவன் விழுந்ததும் அந்த பெட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. இப்போ இந்த கேம்ல ஜெயிச்ச 2 பேரையும் ஒரு வயசான ஏஜென்ட் உள்ள வந்தாரு பாருங்க, அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் வந்து உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி எல்லாரையும் இங்க வர சொல்லிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அந்த கொலகார போலீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ரூம் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. இந்த கதவை நான் எப்பரா திறக்குதுன்னு அந்த பையட்டு இவங்க கத்திட்டு இருக்கும்போது அந்த கீழே கிடக்கிற ரெக்கார்டரை எடுத்து கேளுடா அப்படிங்கிறான். அந்த ரெக்கார்டரை எடுத்து இவர் ஆன் பண்ணி கேட்கும்போது, இதை பாருங்க சார், உங்களுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுத்தேன், அதுவும் ஒன்றும் இல்லை 2 வார்னிங் கொடுத்தேன், அப்போ நீங்க கேட்கல. இப்போ கடைசியா இங்கே வந்தீங்க, அந்த பெட்டிக்குள்ள போய் படுங்க, நீங்க தப்பிச்சலான்னு சொன்னேன், நீங்க அதையும் கேட்கல. நான் சொன்னதை கேட்டிருந்தா நீங்க ஈஸியா தப்பிச்சிருக்கலாம், ஆனா நீங்க சொன்னதை சுத்தமா கேட்கல. ஸோ இங்கே கடந்து செத்து போங்க, அடுத்த பாகத்துல நீங்க வர முடியாது அப்படின்ட்டு சொன்னதும் அந்த ரெக்கார்டர் அப்படியே கட் ஆகுது. அந்த கண்ணாடி பெட்டி இருக்கு பாருங்க, அதுவும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூமை விட்டு கீழே போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இங்க நடந்த எல்லா கொலைகளுக்குமே காரணம் நம்ம ஏஜென்ட் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கொலகார பையன் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டான். இப்போ உள்ள வந்த ஏஜென்ட் ஐயா எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஏஜென்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஏஜென்ட் இருக்கிற அந்த ரூம் அப்படியே 4 பக்கமும் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வந்து அவர் அப்படியே நசுக்கி கொலை பண்ற மாதிரி அந்த கொலகார பையன் செட் பண்ணி வச்சிருக்கான். இவரும் கையை வச்சு தள்ளுறாரு, காலை வச்சு தள்ளுறாரு, என்னானாலும் அந்த செவுத்தை வந்து இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரோட கையை காலியெல்லாம் உடஞ்சி அப்படியே எலும்பெல்லாம் வெளில வந்து ரத்தம் கொட்ட கதற செத்து போறாரு. இதோட இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் பார்ட்ல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் இருக்குது. அதை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி.